அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய இரண்டாவது மிஷனரி பிரயாணத்தில் பிலிப்பி பட்டணத்தில் ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருகிறார். இப்பட்டணம் ரோமாபுரியையும் ஆசியாவையும் இணைக்கிற வழியில் இருந்த ஒரு முக்கிய துறைமுக பட்டணமாகும். தெசலோனிக்கே பட்டணத்தில் யூதர்களுடைய ஜெப ஆலயம் ஒன்றும் இருந்தது. அங்கே யூதர் அல்லாதோரும் ஆலய நிகழ்வுகளில் கலந்து கொள்வது வழக்கம். பவுலும் சீலாவும் அங்கே வந்தபோது தேவனை அறிந்த பவுலின் இனத்தானாகிய யாசோன் என்பவனுடைய வீட்டில் தங்கியிருந்தார்கள். பவுல் தொடர்ச்சியாக 3 ஓய்வு நாட்கள் அந்த ஆலயத்தில் வருபவர்களிடத்தில் சம்பாஷித்து இயேசு கிறிஸ்துவே வெளிப்பட்ட மேசியா என்றும் அவர் பாடுபட்டு மரித்தது நிமித்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிற புது வாழ்வையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் விளக்கி போதித்து வந்தார். இது நிமித்தம் யூதர்களில் சிலரும் அநேக கிரேக்கர்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். அநேகர் தங்களை விட்டு பிரிந்து இந்த புதிய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதை கண்ட விசுவாசியாத யூதர்கள் பொல்லாத மனிதரை தங்களோடு சேர்த்து கொண்டு பட்டணத்தில் கலகமுண்டாக்கினார்கள். யாசோனுடைய வீட்டை முற்றுகையிட்டு அங்கே பவுலையும் சீலாவையும் காணாதபடியினால் யாசோனையும் அவனை சேர்ந்தவர்களையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து இவர்கள் ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று முறையிட்டார்கள். பின்பு யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விடுதலை செய்கிறார்கள். நிலைமை மோசமடைந்ததை கண்ட சகோதரர்கள் பவுலையும் சீலாவையும் ராத்திரியிலே இரகசியமாக பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அங்கேயும் பவுலின் மூலம் அநேகர் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ள இதை அறிந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் பெரேயா பட்டணத்துக்கும் வந்து எதிர்த்து நிற்க பவுல் அப்பட்டணத்தை விட்டு அத்தேனே பட்டணத்துக்கு செல்லுகிறார். சீலாவும் தீமோத்தேயுவும் மட்டும் அங்கே தங்கியிருந்து தெசலோனிக்கேயை சுற்றியுள்ள ஊழியங்களை கவனித்து வந்தனர். சில மாதங்களே பவுல் தெசலோனிக்கேயில் தங்கியிருந்தாலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் அங்கே ஒரு திருச்சபை உருவாகிறது. காலங்கள் கடந்தோடுகிறது. பெரேயா பட்டணத்திலிருந்து அத்தேனே பட்டணத்துக்கு வந்த பவுல் அங்கே சில காலம் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். அங்கே தங்கியிருந்த நாட்களில் தீமோத்தேயுவும் சீலாவும் பவுலை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் மூலம் தெசலோனிக்கே சபையின் ஊழியங்களை குறித்து கேள்விப்பட்ட பவுல் 3 முக்கிய காரணங்களுக்காக அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். மிகுந்த போராட்டங்களின் மத்தியிலும் தெசலோனிக்கே சபை மக்களுடைய பக்தி வைராக்கியத்தை பாராட்டும்படியாக இக்கடிதத்தை பவுல் எழுதுகிறார். பரிசுத்த வாழ்க்கையின் அவசியத்தை உணர்த்தும்படியாக இந்நிருபத்தை பவுல் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து அவர்களுக்கு இருந்த சில தவறான புரிதல்களை சரி செய்யும்படியாக இந்நிருபத்தை எழுதுகிறார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் பார்வையும் சபைக்குள் காணப்பட வேண்டிய பரிசுத்தமுமே இந்நூலின் முக்கிய கருப்பொருளாகும். 5 அதிகாரங்கள் கொண்ட தெசலோனிக்கே சபைக்கு எழுதிய 1ஆம் நிருபத்தை தெசலோனிக்கே சபை மக்களோடு பவுலுக்கு இருந்த உறவு, தெசலோனிக்கே சபைக்கு பவுல் வழங்கிய புத்திமதிகள் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் தெசலோனிக்கே மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதை நினைத்து பவுல் நன்றி கூறுகிறார். 2ஆம் அதிகாரத்தின் முதல் 16 வசனங்களில் பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தில் தன்னுடைய ஊழியத்தையும் அவர் நடந்து கொண்ட விதத்தையும் குறித்து விவரிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை பவுல் அவர்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையை விளக்கி தீமோத்தேயுவை அவர்களிடத்தில் அனுப்பினதையும்
அவன் மூலம் தெசலோனிக்கே சபையை குறித்து அறிந்து கொண்ட நல் விஷயங்களையும் குறித்து விளக்குகிறார். 4ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை பரிசுத்தத்தை குறித்தும் சகோதர சிநேகத்தை குறித்தும் மரித்தோர்களை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்தும் கர்த்தருடைய நாளை குறித்தும் சில புத்திமதிகளை எழுதுகிறார். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் இறுதி வரை தேவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவுக்குள் உண்டாயிருக்கிற பல்வேறு பொறுப்புகளை குறித்து விளக்கி தன்னுடைய நிருபத்தை நிறைவு செய்கிறார். தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதிய நிருபங்களுக்கென்று சில சிறப்பம்சங்கள் உண்டு. காலங்களின் அடிப்படையில் பவுலின் நிருபங்கள் வரிசைப்படுத்தப்படுமானால் பவுல் எழுதிய முதலாம் நிருபம் இதுவே என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கலாத்தியர் நிருபம் இதற்கு ஒட்டிய காலகட்டத்தில் சற்று முன்னர் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சில வேத அறிஞர்கள் கருத்திட்டாலும் தெசலோனிக்கேயர் நிருபமே முதலில் எழுதப்பட்டது என்பதற்கு பல ஆதாரங்கள் வலு சேர்க்கின்றன என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். நம்முடைய அடுத்த பகுதியில் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். பைபிள் தி வேர்ட் ஆஃப் காட். வேதாகமத்தை குறித்த எங்களுடைய மற்ற காணொளிகளை எங்களது முகநூல் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் நீங்கள் காணலாம். பாருங்கள், பிறருக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.